வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரெசல்மேனியா 41ஓட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக ரோமன் ரைன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ரோலின்ஸுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு யாரை வச்சு அப்படின்னு கேட்டால், முழுக்க முழுக்க வைஸ்மேனான பால் ஹேமனை வச்சு தான் இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பே இருக்குது. ஏன்னா ஃபேவர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு தான் இந்த ஒரு ஸ்டோரியே மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு ஃபேவராக பண்ணுவாரா, இல்லை சிஎம் பங்குக்கு ஃபேவராக பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், நீ வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஃபேவராக செய்யக்கூடாது, அதே மாதிரி சிஎம் பங்குக்கும் ஃபேவராக பண்ணக்கூடாது, எனக்கு மட்டும் தான் நீ ஃபேவராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத் ரோலின்ஸும் ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது நீ வந்து ரோமன் ரெயின்ஸையும் ஃபேவராக எதுவும் பண்ணக்கூடாது, அதாவது ஃபேவராக அப்படின்னா ரோமன் ரெயின்ஸையும் அந்த மேட்ச்சில் வந்து நீ வின் பண்ண வைக்கக்கூடாது, அதே மாதிரி சிஎம் பங்கையும் நீ வின் பண்ண வைக்கக்கூடாது, முழுக்க முழுக்க நீ என்ன மட்டும் தான் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து அவர் வந்து ஒரு புதிய ஒரு ஸ்டோரியை வந்து அவர் வந்து மூவ் ஆகி கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த மேட்சுக்கான ஹைப்னஸை முழுக்க முழுக்க கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபேவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டால், அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட வாய்ஸ்மேன் தான். இதில் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய செத் ரோலின்ஸும் வந்து டீம் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் செத் ரோலின்ஸும் ஒரு டீம் அப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சம்மந்தமே இல்லாமல் நீ என்னப்பா ஒரு புது விஷயத்த சொல்கிற, அதாவது சிஎம் பங்குக்கும், அதாவது நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது, அதேமாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு செத் ரோலின்ஸை பிடிக்காது, செத் ரோலின்ஸுக்கு சிஎம் பங்கை பிடிக்காது. இவங்க 3 பேர்த்துக்குமே யாரையுமே ஒருத்தரை ஒருத்தர் சுத்தமாகவே பிடிச்சிக்காது. இவங்க 3 பேர்த்துக்கும் அந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறத தவிர பர்சனல் லைஃப்லேயே இவங்க 3 பேர்த்துக்கும் ஈகோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால மேபி இவங்க 3 பேர்த்தில் யார் வின் பண்ணாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக பிடிக்காது. அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால் செத் ரோலின்ஸ் வந்து தடுத்துருவார், அதேமாதிரி செத் ரோலின்ஸ் வின் பண்ண போகிறார் அப்படின்னா சிஎம் பங்க் தடுத்துருவார், சிஎம் பங்க் வின் பண்ண போகிறார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் தடுத்துருவார். இவங்க 3 பேர்த்துக்குமே யாரையுமே ஒருத்தர் சுத்தமாகவே பிடிச்சிக்காது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ஃபேவராக தான் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து முழுக்க முழுக்க பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை சிஎம் பங்குக்கு ஃபேவராக உங்களோட பால் ஹேமன் வந்து பண்ணிட்டார் அப்படின்னா, நம்மளுடைய செத் ரோலின்ஸும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ஒரு டீம் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நம்முடைய சிஎம் பங்க் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஓஜிப் டெட்லைனில் இணைஞ்சு ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணி அந்த சர்வை சீரிஸ் மேட்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன், அப்படி கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டேன் அப்படின்னு கேட்டால், நான் என்ன ஃபேவர் கேட்குறோனோ அதை நீ கண்டிப்பாக தந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதே மாதிரி அந்த ஃபேவர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்மளுடைய சிஎம் பங்க் சொல்லிட்டாரு. அதனால் அந்த ஃபேவரை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நிறைவேற்றி தந்தே ஆகணும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கு. அதனால் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ அந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா, அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து சிஎம் பங்குக்கு ஃபேவராக தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அப்படி ஒரு வேளை நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ஃபேவராக வந்து நம்மளுடைய பால் ஹேமன் போயிட்டார் அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய செத் ரோலின்ஸும் ஒரு டீமை பண்ணி நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த நேரத்தில் டீம் அப் பண்ணி கூட நம்மளுடைய ஷீல்டோட அந்த ஒரு பவர் பாம் இருக்குல்ல, அதை கூட அகெயின் நம்மளுடைய செத் ரோலின்ஸும் ரோமன் ரெயின்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு பவர் பாமாக கூட நம்மளுடைய சிஎம் பங்குக்கு 2 பேருமே சேர்ந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபேவர் அப்படிங்கிறத காட்டிலும் நம்மளுடைய அந்த கான்ட்ராக்ட் சைனிங் மேட்ச் நடந்துச்சுல்ல, கான்ட்ராக்ட் சைனிங் நடந்துச்சுல்ல, அப்போ கூட நம்மளுடைய செத் ரோலின்ஸ் சொல்லியிருப்பார். அதாவது நீ வந்து கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட ரோமன், அதாவது நீ வந்து சிஎம் பங்க் வந்து ரெசல்மேனியா 41ல் மெயின் ஈவென்ட் பண்ண வச்சிருக்கவே கூடாது, நீ வந்து அவனுக்கு ஃபேவராக பண்ணி தொலைச்சிட்ட, அதாவது நீ வந்து பால் ஹேமனை வந்து நல்லவன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனாலும் உன் கூட இருந்துக்கிட்டு அவன் வந்து முழுக்க முழுக்க சிஎம் பங்குக்கு ஃபேவராக தான் பண்ண போகிறான், அதாவது உன் முன்னாடி வந்து நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு ரெசல்மேனியா 40ல் வந்து உன்னோட முதுகு பின்னாடி குத்த போகிறான், நீ வந்து முழுக்க முழுக்க சிஎம் பங்கை வந்து அந்த ரெசல்மேனியா 41ல் நீ வந்து மெயின் ஈவென்ட் பண்ண வச்சிருக்கவே கூடாது, நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அப்பயே நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு சுட்டி காட்டியிருப்பார். ஆனாலும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதில் எந்த விஷயத்தையும் கேட்டுக்கல. அதாவது நீ என்னடா ஆள், நீ வந்து எனக்கு என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டார். ஆனாலும் அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸை அனலைஸ் பண்ணிட்டார். அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு தப்பை வந்து நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டார். அதனால் இப்போ வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய
சிஎம் பங்க் கூட வந்து நம்மளுடைய பால் ஹெமன் போயிட்டார் அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய செத் ரோலின்ஸும் ஒரு டீம் அப் பண்ணி அந்த ஷீல்டோட அந்த ஒரு பவர் பாமோட அந்த ஒரு மூமெண்ட்டை கூட WrestleMania 41ல நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் அந்த 2 பேத்துக்கு மட்டுமே தான் அந்த ஃபேவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு வாய்ஸ்மேனாக நம்முடைய பால் ஹெமன் இருந்திருக்கார். நம்முடைய சிஎம் பங்குக்கும் வாய்ஸ்மேனாக நம்முடைய பால் ஹெமன் இருந்திருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்கு வச்சு தான் அந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த நடுவில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து எதுக்கடா வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி எழுது. ஆனாலும் இதே WrestleMania 40ல வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலின்ஸுக்கும், அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் தான் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து எதுக்கு தான் வந்தார் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலே நம்மளுடைய WrestleMania 40ல நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தானே பண்ணார். அதே மாதிரியே இந்த ரோல் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், அந்த ஃபேவர் அப்படிங்கிறது அது ரோமன் ரெயின்ஸ் பங்க் அவரை தவிர நம்மளுடைய அந்த ஃபேவரை வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. அதாவது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்னாவே 3 பேத்துக்குமான அந்த ஒரு ஹைப்னஸ் தான் கொண்டுட்டு போகணும். ஆனாலும் இப்போ வந்து அந்த ஃபேவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினால் ரோமன் சிஎம் பங்க் இவங்க 2 பேர்த்த தான் சொல்ல முடியுதே தவிர, இந்த செத் ரோலின்ஸ் வந்து இதில் எதற்கு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அதனால் அந்த ஃபேவர் அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய WWE வந்து அந்த ஃபேவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கேட்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த ஃபேவர் அப்படிங்கிறது ரோமன் சிஎம் பங்க் இவங்களை காட்டிலும் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் அந்த ஃபேவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த ஒரு பயத்திலேயே நம்மளுடைய பால் ஹெமன் இருப்பார். அது இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு பண்ணுறதா, இல்லை சிஎம் பங்குக்கு பண்ணுறதா, இல்லை செத் ரோலின்ஸுக்கு பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குழப்பத்திலே நம்மளுடைய WWE இருப்பாங்க. அதாவது இந்த பால் ஹெமன் வந்து யாருக்கு அந்த ஃபேவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குழப்பத்திலே நம்மளுடைய ரசிகர்களை வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக WWE வந்து இந்த ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ சொல்ல போகிறது எதனால் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து எதுக்கு தேவையே இல்லாமல் ஆட் பண்ணுறாங்க, தேவையே இல்லாமல் அந்த ஃபேவர் வந்து இவருக்கு எதுக்கு தேவைப்படுது, இவருக்கு வந்து இந்த ஸ்டோரியில் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலும் இந்த ஒரு ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டால், முழுக்க செத் ரோலின்ஸ் தான். WrestleMania 40ல எவ்வளோ பெரிய ரோல் பண்ணாரோ அதே ரோலை வந்து இப்போ நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து WrestleMania 41ல பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஃபேவர் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவார், அப்படி இல்லாட்டி நம்முடைய சிஎம் பங்க் வின் பண்ணுவார். அதாவது அப்படி வின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய பால் ஹெமன் வந்து சிஎம் பங்க் கூட போயிடுவார், இல்லை ரோமன் ரெயின்ஸ் கூட போவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஃபேவர் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸும் எடுத்ததுனால இப்போ ஃபேன்ஸுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அதாவது இப்போ இந்த WrestleMania 41ல இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாரா, இல்லை நம்முடைய சிஎம் பங்க் வின் பண்ணுவாரா, செத் ரோலின்ஸ் வின் பண்ணுவாரா, இல்லை பால் ஹெமன் வந்து யாருக்கு ஃபேவர் பண்ணுவார், அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேவராக பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸ் கூட அகைன் வாய்ஸ் மேனாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட நம்முடைய பால் ஹெமன் இருப்பாராம், இல்லை சிஎம் பங்க் வந்து எனக்கு இந்த மேட்ச் வேணும், வின் பண்ணால் எனக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணியிருந்தியா, அந்த சத்தியத்தை காப்பாற்றுவாராம். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து இப்போ புதுசாக எனக்கு ஒரு ஃபேவர் வேணும், அப்புறம் ஃபேவர் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அகைன் நீ 2 பேர்த்து கூடமே இருக்கக்கூடாது, ஏன் கூட வந்து வாய்ஸ் மேனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செத் ரோலின்ஸ் சொல்லியிருக்காருல, அது மாதிரி அவர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் வந்து இன்னமும் எகிரிடுச்சு. அதனால் ஒருவேளை இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத யாருமே கணிக்கவே முடியல. அதனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகுறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த WrestleMania 41 நடக்குது அப்படின்னா இதில் வந்து 2 விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. அது என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டால், இதில் வந்து இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து எதுக்கு ஃபேவர்னு சொன்னார் அப்படின்னா, அந்த ஓஜி பிளேடில் என்ன இணையணும், ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது சொன்னார்ல. அதனால் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபேவர் ஏதாச்சும் பண்ணணும், அதாவது நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தீரணும் பாலு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்முடைய பால் ஹெமன் வந்து இல்லை சிஎம் பங்க் நீ கேட்குறதா வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ அந்த ஃபேவர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்முடைய சிஎம் பங்க் கேட்டுட்டார். அப்படியே சிஎம் பங்க் கேட்டதை நிறைவேற்ற போகிறாரு நம்முடைய பால் ஹெமன். ஒருவேளை இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நம்முடைய சிஎம் பங்க் கூட வந்து நம்முடைய பால் ஹெமன் போயிட்டார், செத் ரோலின்ஸுக்கும் துரோகம் பண்ணிட்டார், அதேமாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் துரோகம் பண்ணிவிட்டு சிஎம் பங்க் கூட வந்து நம்முடைய பால் ஹெமன் போயிட்டார் அப்படின்னா, காண்டான நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் செத் ரோலின்ஸும் அந்த ஷீல்டோட அந்த ஒரு பவர் பாமை அகைன் சிஎம் பங்குக்கு நம்மளுடைய செத் ரோலின்ஸும் ரோமன் ரெயின்ஸும் டீம் அப் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஷீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணாங்கல்ல 2018-17 அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து இப்போ வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் வந்து யாருமே ஒரு ஹீல் ரெஸ்லர் கிடையாது. எல்லாருமே 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருமே ஆன்டி ஹீரோஸ்.
அதாவது சிஎம் பங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎம் பங்க் ஹீலாகவும் இருப்பார், ஃபேஸாகவும் இருப்பார். செத்தோன்ஸு ஹீலாகவும் இருப்பார், ஃபேஸாகவும் இருப்பார். அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸு ஹீலாகவும் இருப்பார், ஃபேஸாகவும் இருப்பார். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி இவங்க 3 பேருமே மாறிக்குவாங்க. ஹீலாக இருக்குன்னா ஹீலாக இருப்பாங்க, ஃபேஸாக இருக்குன்னா ஃபேஸாக இருப்பாங்க. அதாவது ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். அது நடிப்புக்கு ஏற்ற நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. அதனால் இதில் யாரையாவது ஒருத்தர் வந்து ஹீலாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலாக வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது நம்முடைய 2020, 21, 22 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஹீலாக இருந்தார்ல, அந்த ஹீல் டர்னை வந்து WWE வந்து இந்த WrestleMania 41ல் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போதில் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சுக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸை ஒரு பக்கா ஹீலாக வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இவங்க 3 பேருமே சொன்னல, இப்போ ஒரு ஆன்டி ஹீரோஸ் மாதிரி தான் இருக்காங்கன்னு சொன்னல, அதனால் ஒரு ஹீல் டர்ன் வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸை ஒரு ஹீல் டர்ன் பண்ண போகிறாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் பண்ண வச்சுட்டா தான் இதில் வந்து மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த ஃபேவர் அப்படிங்கிறத தாண்டிலும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஹீல் டர்னாக ரொம்ப ஒரு ஹீல் டர்னாக இருக்கார், ரொம்ப ஒரு கோவத்தில் இருக்கார், இதில் என்ன பண்ண போகிறாரு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கும். அதே மாதிரி சிஎம் பங்க்கு ஒரு பக்கம் நம்முடைய சிஎம் பங்க்கு கூட வந்து நம்முடைய பாலிமர் போயிட்டா அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க்குக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் போட்டு வெளுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்முடைய பாலிமரையும் எனக்கு துரோகம் ஆகிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 2 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக WrestleMania 41ல் இந்த மேட்ச்சில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா இதில் வந்து யாருமே ஹீல் டர்ன் கிடையாது, அதே மாதிரி ஃபேஸ் டர்ன் கிடையாது, 2 கலந்த ஒரு கலவையாக தான் இருக்காங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த WrestleMania 41க்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ எதனால் சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வந்தார்ல, சம்மர் ஸ்லாமில் ரிட்டன் வந்ததுலேருந்து மேட்ச்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது ஓஜி பிளட் லைன், நியூ பிளட் லைன் கூட வந்து சோலோ சிக்கா கூடலாம் மேட்ச் பண்ணாலும் நம்முடைய சோலோ சிக்கா கூடயே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து க்ளீனாக தோற்று போயிருக்காரு. அதனால் அந்த ஹைப்னஸ் வேணும். அதாவது ரோமன் ரெயின்ஸோட மவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஃபேன்ஸுக்கே வந்து ரோமன் ரெயின்ஸ் தோற்று வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் ரோமன் ரெயின்ஸை வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இந்த 2 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த WrestleMania 41ல் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று, ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய செத்தோன்ஸும் ஒரு டீமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் வந்து 100% வந்து சிஎம் பங்கு கூட தான் ஃபேவர் பண்ணி நம்முடைய பாலிமர் போக போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இந்த ஒரு ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து கரண்ட்லேயே போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து எந்த விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.